இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படம் காந்தி கண்ணாடி. நம்ம KPY பாலா இந்த படத்தில் நடிக்கிறதால இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப அதிகமா இருந்தது. மக்கள் மத்தியில வந்து அதாவது டிவி பாக்குற அந்த மக்கள் மத்தியில இருந்து இந்த படம் எப்படி இருக்கும், எப்படி ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் எதிர்பார்த்தாங்க. எல்லாரும் போய் தேட்டர்ல போய் படம் பார்த்தாலும் இல்ல, படம் ஓடுதா ஓடலையா, பாலா வந்து நல்லா பண்ணிருக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. டிவி பாக்குற அந்த விஜய் டிவி பாக்குற ரசிகர்கள் தான் பெரும்பாலும். ஏற்கனவே வந்து நம்மளுடைய ஜூ கீப்பர்ல நடிச்ச நம்ம புகழ் வந்து நம்ம ஏற்கனவே ஒரு ரிவ்யூல சொல்லியிருந்தோம், சுமாரா பண்ணாரு. ஆனா அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கதைகளை தேர்ந்தெடுக்கணும், சிரிப்பு படங்களா அவர் வந்து நடிக்கணும், நடிச்சாதான் வந்து அவர் வந்து நல்ல மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு இந்த ஃபீல்டு வந்து நிக்க முடியும் சொல்லியிருந்தோம். அவர் நம்ம வந்து உண்மையை சொன்னோம், குறைகளை சொன்னோம். நம்ம யாருமே வளரும் கலைஞர்ல வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்காக இந்த 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 கண்ணோட்டங்கள் கிடையாது. அவங்க வந்து எடுத்து சொல்லணும். அது அவங்க சப்போஸ் எப்படின்னா பார்த்தாங்க அப்படின்னா எது திருத்திக்க முடியுமோ அதை திருத்திக்கினாங்க அப்படின்னா அடுத்து வர படங்கள்ல வந்து அவங்க அதை சிறப்பா செயல்படுவாங்க அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம வளரும் கலைஞர்கிட்ட இருக்கிற குறையை நம்ம வந்து முழுசா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த படத்துல KPY பாலா வந்து பேருக்கு தான் ஹீரோ. இந்த படத்தினுடைய முழு படத்தையும் உண்மையா தன் தோளில் சுமந்து வந்து பாலாஜி சக்திவேல். அவர் வந்து ஏற்கனவே வந்து காதல் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான படங்களை வந்து இயக்குனர். இப்படி ஒரு அசாத்தியமான நடிப்பை வந்து ஒரு 60 வயது ஒரு ஆள் வந்து நடிக்கிறத நடிப்பு மாதிரியே இல்லாம உண்மையா பண்ணியிருந்தாரு நம்முடைய இயக்குனர் பாலாஜி சக்திவேல். சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஜமீன்தாரர் வந்து நம்ம பாலாஜி சக்திவேல், அவர் வந்து அர்ச்சனா மேடத்தை வந்து என்ன பண்றாரு, காதலிச்சு கல்யாணம் பண்ணிடுறாரு. ஊரை விட்டு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. அவங்களுக்கு குழந்தை இல்லை. இந்த காலகட்டத்துல அவங்க 2 பேரும் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க 60ஆம் கல்யாணம் பண்ண ஆசைப்படுறாங்க. அதை வந்து நம்ம பாலா கிட்ட வந்து இவங்க நல்லபடியா நடத்தி பசங்க இல்லாதால இவங்க வந்து இந்த ப்ரோக்ராம்லாம் எடுத்து நடத்துற ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துவாங்க. ஸோ அவங்ககிட்ட அதை கொடுத்து நல்லபடியா நடத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 50 லட்சம் ரூபாய் காசு கேட்கிறாங்க. அதை அவர் எப்படி ரெடி பண்ணி தராரு, அது நடந்ததா நடக்கலையா, என்னென்ன டிராஜடி நடந்தது அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த பாலாஜி சக்திவேல் அவங்க வந்து சின்ன வயசுல வந்து இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. அவரும் அந்த சின்ன வயசு அர்ச்சனாவும் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரியலாவே வந்து 2 பேருமே வந்து நம்ம ரஜினி சார் சொல்ற மாதிரி ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரா இருந்தாங்க, சூப்பர் ஆக்ட் பண்ணாங்க. அதுவும் இந்த சின்ன வயசு அர்ச்சனா பொண்ணு வந்து ஆக்டிங், அது ஒன்றே மொத்தம் 15-20 நிமிஷம் தான் அந்த படத்துல. ஆனா அந்த படம் பார்த்துட்டு வரும்போது நம்ம மனசுல நின்ன முதல் ஆள் வந்து அவங்க 2 பேர் தான் வந்து கேமராக்கு அழகா அந்த அந்த ஸ்கிரீன்ல வந்து அழகா தெரிஞ்ச அந்த 2 பேரு. எல்லாருமே அழகுதான், ஒரு வயசு ஒரு அழகுதான். ஆனா நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப பிரசன்ஸா ரொம்ப அழகா இருந்தது வந்து அந்த 2 பேருடைய ஜோடி வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது. அந்த பொண்ணு அவ்வளவு அழகா ஆக்ட் பண்ணிருந்தது. அந்த ஆக்டிங் தான் இந்த படத்தோட கடைசி வரைக்கும் வந்து அந்த பாலாஜி சக்திவேல் ஐயாவையும் நம்ம அர்ச்சனா மேடத்தையும் வந்து நம்ம பார்க்க உதவியா இருந்தது. அந்த முதல்ல காமிச்ச அந்த இருவருடைய நடிப்பு வந்து அதி அற்புதமா இருந்தது. அதை தொடர்ந்து வந்து பாலாஜி சக்தியோட நடிப்பு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, அவர் ஒரு 60ஆம் கல்யாண ஒரு ஃபங்க்ஷன் வந்து கலந்துப்பாரு. கலந்துக்கும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த அவங்க அர்ச்சனா மேடம் வந்து அவருக்கு ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க கல்யாணம் இருந்து. அப்ப அவங்க என்ன கேட்பாங்க, நமக்கும் பசங்க இருந்தா இந்த மாதிரி வந்து ஒரு 60ஆம் கல்யாணம் பண்ணிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் வந்து அவர் வந்து சிறு குழந்தையாவே இருந்திருப்பாரு. நல்ல டான்ஸஸ் அந்த ஒரு டான்ஸ் ஆட்டு அந்த ஒரு சைட்ல ஒரு பண்ணுவாரு பாருங்க, அதி அற்புதமா பண்ணிருப்பாரு. அந்த இடத்துல அந்த படத்தினுடைய மொத்த டோனியுமே மாத்தி சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாரு. படம் முழுக்க பாலாஜி சக்திவேல் தான் முழுக்க நிறைஞ்சிருந்தாரு. அவரோட நடிப்பை பார்க்கறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிவாஜி கணேசன் நம்ம சொல்லுவோம், சிவாஜி கணேசன் ஐயா சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சிறந்த நடிப்பை வந்து இந்த படத்துல வந்து சிவாஜி கணேசன் சார் இந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா எப்படி நடிச்சிருந்திருப்பாரு, அதுக்கு இணையா நடிச்சிருந்தாரு பாலாஜி சக்திவேல். அர்ச்சனா மேடத்தை பத்தி சொல்ல தேவையில்ல, அவங்க ஏற்கனவே வந்து பல விருதுகள் பெற்ற ஒரு நடிகை. அவங்க வந்து இப்ப இருக்கிற இளைய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பல விருதுகளை பெற்றவங்க, நடிப்புக்காக அவங்க தேசிய விருதுகள் எல்லாம் பெற்றவங்க. அவங்க இந்த படத்துல உபயோகப்படுத்திருக்கிறாங்க. அவங்க சிறப்பா நடிச்சிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருந்தது. ரொம்ப அந்த பழைய காலத்து ஆளுவோட அந்த லவ் எல்லாம் காட்டுறாங்க, அங்கேயுமே ஒன்னொன்னு காட்டிடலாம். முழுசா அவங்களே காட்டும் போது நம்மளுக்கு அந்த அளவுக்கு முழுசு வரைக்கும் நம்மளால அதை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போக முடியல. இது இவங்க கேரக்டர். இன்னொரு பக்கம் KPY பாலாவும் ஹீரோ என்ன பண்ணிருப்பாங்க. அதுல வந்து அந்த இப்ப இது எதுக்கு எதை சொல்றேன்னா, பாலா வந்து எவ்வளவு தன்னுடைய நடிப்புல வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் பாயிண்ட் சொல்றேன். பாலாவுடைய அந்த ஹீரோயின் வந்து இவரை தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க. சின்ன காட்சிகள் தான், அந்த சின்ன காட்சிகளே பாலாவுக்கு சரியா நடிக்க வரல. இவங்க வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இது ஒரு சின்ன உதாரணம். பாலாவோட ஃப்ரெண்டா ஒரு பையன் வருவான், அவன் நடிச்சது கூட இந்த படத்துல வந்து பாலாவால நடிக்க முடியல. அது காரணம் என்னன்னா, பாலா வந்து முழுக்க வந்து
டான்ஸ் ஆடிட்டு காமெடி பண்ணி வந்து ஒரு ஆள். அவரால் வந்து ஒரு சீனை வந்து எடுத்து வச்சு பண்ணும்போது அந்த அளவுக்கு இன்வால்மெண்டா எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் இப்போதைக்கு அவருக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. ஆனா நம்ம ரிவ்யூ பண்ணும்போது நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேபி பாலாவோட ஆக்டிங் மட்டும்தான், எல்லாரோட ஆக்டிங்லயும் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது கேபி பாலாவோட ஆக்டிங் தான். நம்ம இந்த மாதிரி வந்து பாலா வந்து நம்ம வந்து குறைச்சி சொல்றதுன்னு நினைச்சுக்காதீங்க. இது முதல் படம் இருந்தாலும் அது வந்து ரொம்ப படம் பார்க்கும்போது அது ஆடியன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டாங்க. முதல் படமா இருந்தாலும் 30வது படமா இருந்தாலும் படம் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றதுதான் ஃபீல். அதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பாலாவை தவிர மத்த எல்லா கேரக்டரும் அமுதானந்த் கூட வந்து பண்ணியிருப்பாரு. அவரும் வந்து நிறைவா பண்ணாரு. ஒரு சில காட்சி நிறைவா பண்ணாரு. பாலாவில ரொம்ப ரொம்ப கத்துக்கணும். இந்த முதல் காட்சில இருந்து கடைசி காட்சி வரைக்கும் அது ஒரு செயற்கத்தனமா, அதாவது இன்னும் கொஞ்சம் முகத்தை கிரிப்பா வச்சுக்கிட்டு அது ஒரு இதுவும் இல்லை. அது வந்து இன்னும் ஃப்ரீயா பண்ணணும். ஃப்ரீயா பண்ணி மற்றவங்க ஆக்டரை பார்த்து கத்துங்க. நம்ம முதல்ல இடத்துல பெரிய மைண்ட் செட்டை பெருசா வச்சுக்காது. ரொம்ப ஆர்டினரி கேரக்டர் மாதிரி டேரக்டர் பேசி நீங்க என்ன பண்ணுங்க, இப்பத்துல இருந்தே வந்து எடுத்தீங்கன்னா வந்து வாய்ப்பு எடுத்து ரொம்ப கஷ்டம். அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பை நீங்க அமைக்கிறது ரொம்ப பாடா போடுவீங்க. அதுல இருக்கிற இந்த இது வந்து கரெக்டா யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்து வர ஒரு சில இந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமைஞ்சிடும். உங்களுக்கு அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அது உங்களால இல்லைன்றது நீங்க மறந்துடாதீங்க. உங்க ஃபேமான சில பேர் உள்ள வந்தாங்க. ஆனா அந்த படம் வெற்றி எடுக்கிறது மிக மிக முக்கியமான காரணமா இருந்தது. உங்களை தவிர மிச்சம் சுத்தி இருந்த எல்லா கேரக்டரையும் வந்து சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. கதைன்றது ஒன்றும் பெருசா பெரிய கதைலாம் ஒண்ணு இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாம் ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். 1-2 காட்சிகளை தவிர இந்த காந்தி ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருப்போம், கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பாலா சைக்கிள்ல உயிரோட இருப்பாரு, அர்ச்சனா மேடம் இறந்துருப்பாங்க பார்த்தா அந்த சின்ன ட்விஸ்ட் வச்சிருந்தீங்க. அது வந்து கொஞ்சம் ரசிக்கும்படி இருந்தது. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இசைன்னு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டா இருந்தது. ஆனா படம் வந்து நம்ம நினைச்ச அளவுக்கு என்ன இல்லைன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா இல்ல, ஓரளவுக்கு வந்து சுமாரான ஒரு படமா அமைஞ்சுது. இந்த படத்தை எல்லாரும் போய் பார்க்கணும், ஃபேமிலியோட போய் பார்க்கணும் கட்டாயம் எல்லாம் கிடையாது. ஆனா பார்க்க விரும்புறவங்க போய் கண்டிப்பா பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. பாலாவோட ஆக்டிங்கை தவிர மற்ற எல்லாரோட ஆக்டிங் வந்து பேசும்படி இருந்தது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அந்த சின்ன வயசு பாலாஜி சக்திகள் மற்றும் அர்ச்சனா மேடத்தோட அந்த கேரக்டர் படம் வந்து கண்டிப்பா வீட்டுல சுத்தி போடுங்க. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் பிலிம். கண்டிப்பா வந்து ஒரு தடவை பாக்குறதா நிச்சயமா போய் பார்க்கலாம்.